சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகள் வளர்ப்போர் ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கடந்த வாரம் சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி சிறுமிய நாய் தாக்கியதை கொண்டு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில பொதுமக்கள் லைசன்ஸ் உள்ள தங்களது பெட்களை, அதாவது வளர்க்கும் நாய்களை மட்டுமே பூங்காக்குள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மஸ்தர் உள்ளிட்ட முக்கியமான அந்த தற்காப்பு பாதுகாப்பு உபகரணங்களை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளுக்கு அணிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து லைசன்ஸ் வாங்குவதற்காக செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 2300 பேர் விண்ணப்பித்திருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. கடந்த 10 மாதங்கள்ல 272 பேர் மட்டுமே ஆன்லைன்ல உரிமம் பெற்ற நிலையில 3 நாட்கள்ல 2300 பேர் விண்ணப்பித்திருப்பது பெரிய அளவிலான எண்ணிக்கை என சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செல்ல பிராணிகள் வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து இணைய வழியில செல்ல பிராணிகள் உரிமம் பெறும் வழிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி www.chennai corporation.gov.in என்ற இணையதளத்தில் செல்லப்பிராணிகள் உரிமையாளர்கள் விவரங்கள் அனைத்தையும் பதிவு செய்து ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி உரிமத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு ஆன்லைன் மூலமாக கடந்த 10 மாதத்துல 272 பேர் மட்டுமே உரிமம் பெற்ற நிலையில கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 2300 பேர் பெற்றிருக்கின்றனர். இதுவரை 930 பேருக்கு லைசன்ஸ் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி முதல் மாநகராட்சி இதற்கான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. அதன்படி இந்த உரிமம் பெறும் செயல் என்பது தொடர்ந்து இணைய வழியில தொடர்கிறது. கடந்த 3 நாட்கள்ல மட்டும் 2000க்கும் மேற்பட்ட உரிமங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.